முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் ரசாக்கை வீட்டுக் காவலில் வைக்கக் கோரி அரச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து விவாதிக்க மக்களவை உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் ஜொகாரி அப்துல் நேற்று தடை விதித்தார். அதே வேளையில் தேச துரோகம் என பொருள்படும் டிர்கக்கா எனும் வார்த்தையை மக்களவையில் பயன்படுத்துவதற்கும் அவர் தடை விதித்தார். நிலை உத்தரவு 36(2) மற்றும் 36(7) ஆகிய விதிகளை மேற்கோள் காட்டி அவர் அதற்கு தடை விதித்தார். இந்த விவகாரம் நிலை உத்தரவு 36 இரண்டாவது விதியின் கீழ் வருகிறது. நீதிமன்றங்களிலும் அது நிலுவையில் உள்ளது. தெஹாக்கா எனும் வார்த்தையும் 36 7வது விதியின் கீழ் வருகிறது. ஆகவே இவ்விவகாரத்தை எழுப்ப எவருக்கும் அனுமதி அளிக்க மாட்டேன் என்று அவர் தெரிவித்தார். இப்பிரச்சனையை யாராவது எழுப்பினால் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் எச்சரித்தார். இல்லையென்றால் இதற்கு முடிவே இருக்காது என்று அவர் கூறினார். நஜீப்பின் எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக் காவலில் கழிப்பதற்கு முன்னாள் பேரரசர் அரச ஆணை பிறப்பித்தார் என கூறப்படுகிறது. அதனை அரசாங்கம் இதுவரை மூடி மறைத்ததாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுடின் மக்களவையில் எழுப்பினார். அரச உத்தரவை மறைத்தவர்கள் தேச துரோகிகள் என்றும் பேரரசரையும் நாட்டையும் அவமதித்தவர்கள் என்றும் அவர் கடுமையாக சாடினார். இது ஒரு முக்கிய விவகாரம் என்பதால் மக்களவையில் இதனை விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் முறையிட்டார். ஆனால் இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் எழுப்பக்கூடாது என்று சபாநாயகர் கட்டளையிட்டார். அரசாங்கம் விரைவில் மாறலாம் என்று கூறப்படுவதை முன்னாள் அமைச்சர் ஜயட் இப்ராஹிம் நேற்று நிராகரித்தார். சமூக ஊடகங்களில் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கும் அத்தகவல் ஒரு கட்டுக்கதை என்று அவர் குறிப்பிட்டார். மலாய்க்காரர்களில் ஒற்றுமை பலனளிப்பதை காண தாங்கள் ஆர்வமுடன் இருப்பதாக பிரபலமான 3 மலாய் தலைவர்கள் கூறும் சுவரொட்டியை சம்பந்தப்பட்ட அந்த நபர் சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் என்றும் ஜாகித் சொன்னார். அரசாங்கத்தை மாற்றுவதற்கு குறைந்தபட்சம் 112 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் உண்மை என்று தமது எக்ஸ் தள பதிவில் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் இஸ்லாமிய மற்றும் மலாய்க்காரர்கள் சம்பந்தப்பட்ட கொள்கைகள் பற்றி டிஏபி வாய் திறக்காமல் இருப்பதாக கராக்கானின் துணைத் தலைவர் ஓ தூங் கியோங் குற்றம் சாட்டியுள்ளார். அதற்காக அவரை அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே கண்டித்துள்ளார். டிஏபியை குறை கூறுவதற்கு பதில் அக்கொள்கைகளையும் திட்டங்களையும் எதிர்க்காமல் இருக்கும் அக்கட்சியை அவர் பாராட்ட வேண்டும் என்று அக்மால் தெரிவித்தார். டிஏபி இஸ்லாமிய கொள்கைகளை எதிர்க்காமல் மௌனமாக இருப்பதாக டிஏபியை தோங் கியோங் ஏன் குறை கூற வேண்டும்? நாட்டின் இஸ்லாமிய கொள்கைகளை எதிர்ப்பதுதான் உங்களின் நோக்கமா என்று மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினருமான அக்மால் வினவினார். புதிய அடிப்படை நெல் விலை குறித்த அமைச்சரவை அறிக்கை அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார். புதிய விலையை விவசாய மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது சாபு அறிவிப்பார் என்று அன்வார் கூறினார். விவசாயிகளுக்கும் பயனீட்டாளர்களுக்கும் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் அவர் விவரிப்பார் என்றும் அன்வார் தெரிவித்தார். மலேசிய தேசிய பல்கலைக்கழகமான யுகேஎம் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் பேராசிரியர் டத்தோ முகமது இக்வான் தொரிமான் தனது பதவிக்காலம் முடியும் முன்னரே பதவி விலகுவதாக அறிவித்ததை உயர்கல்வி அமைச்சர் டதஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் உறுதிப்படுத்தினார். பதவிக்காலம் முடியும் முன்னரே பதவி விலகுவதாக அறிவித்த பேராசிரியர் டத்தோ முகமது இக்வான் தொரிமான் குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் அவர் தாமாக முன்வந்து பதவி விலகியதாக உயர்கல்வி துறை அமைச்சர் தெரிவித்தார். உடல் உபாதைக்கு சிகிச்சை பெறுவதற்காக போமோ சிகிச்சைக்கு சென்ற 11 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் புரிந்த 20 வயது போமோ கைது செய்யப்பட்டுள்ளதாக திரங்கானு மாநில காவல்துறை தலைவர் டத்தோ முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். 41 வயதான பெற்றோர்கள் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி சம்பந்தப்பட்ட போமோவிடம் தங்கள் மகளை சிகிச்சைக்காக கொண்டு சென்றதாகவும் சிகிச்சை அளிப்பதாக கூறி தனி அறையில் மகளை பாலியல் சீண்டல்கள் செய்ததாகவும் பெற்றோர்கள் புகார் அளித்த நிலையில் சம்பந்தப்பட்ட 20 வயது ஆடவரை கெர்தே குடியிருப்பு பகுதியில் கைது செய்ததாக டத்தோ முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.